அது படிச்சாலே தெரியுது. உயர் ஜாதி ஆணுக்கும் தாழ்ந்த ஜாதி பெண்ணுக்கும் பிறந்தது ஒரு இனம். அவர் வேலூர் சிறையில் அடைக்கப்படுகிறார். 14 வயது தான் அவருக்கு. தம்பி, நீ சின்ன பையனா இருக்க, நீ மன்னிப்பு கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணிடுறோம், வெளியில விட்டுறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாங்க யார் நடக்கலாம், எது நடக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நாய்கள் நடக்கலாம், பூனைகள் நடக்கலாம், மாடு நடக்கலாம். ஆனா யார் நடக்கூடாது, மனுஷன் மட்டும் நடக்க கூடாதுன்னு இருக்கு. இந்த நிகழ்வுக்கு முதலில் தலைமை ஏற்பதற்கு எனது கணவருக்கு தான் அழைப்பு வந்தது. அவர் நீ பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் என்னைய அனுப்புனாங்க. இதற்கு தலைமை ஏற்பதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட ஊர்ல நான் திருமணம் பண்ணியிருக்கேன். அதாவது கீழவாளாடி அப்படிங்கிறது நான் திருமணம் செய்து கொண்ட ஊர். அதே மாதிரி என்னுடைய திருமணம் ஜாதி மறுப்பு திருமணம். ஆகவே எனக்கு அந்த தகுதி இருக்கிறது என்று நம்புகிறேன். இந்த கீழவாளாடி கிராமத்துக்கு சாலை அமைக்கப்பட்டது, இரவோடு இரவாக சாலை அமைக்கப்பட்டது. அங்க திராவிடர் கழகத்தவர்கள் அதிகம். அந்த இரவோடு இரவாக மற்றவர்களுடைய நிலங்கள், ஏன்னா அந்த மக்களுக்கு நிலங்கள் கிடையாது, ஒரு ரோடு அதாவது இந்த பயிர் செய்திருந்த அந்த நிலத்தை அழித்து விட்டு நேராக ஒரு ரோடு போடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு தகவல் போகுது, போலீஸ் படை குவிக்கப்படுகிறது. மறுநாள் ஐஏஎஸ் வர்றாரு, பார்த்தா உண்மை நிலவரத்தை தெரிந்து கொள்கிறார். ஆகவே அங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா மக்களுக்கு அடிப்படை தேவை சாலை என்பதை புரிந்து கொண்டு அனுசரித்து போகிறார் ஐஏஎஸ் அவர்கள், மலையப்பன் ஐஏஎஸ் அவர்கள். அதோடு மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா 53 பேர் சட்டை எரிப்பு போர்ல கலந்து கொண்டு, சட்டை எரிப்பு போர் என்றால் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜாதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதி இருந்தது. அந்த பகுதியை தந்தை பெரியார் அவர்கள் சட்டத்தை கொளுத்தி போராட்டத்தை தொடங்கினார். அந்த போராட்டத்தில் கீழவாளாடி கிராமத்தில் இருந்து 53 பேர் சிறை சென்றார்கள். 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார்கள். அதுல ஒருவர் தான் என்னுடைய கணவருடைய தாத்தா. 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர். அவருடைய தலைமையில் தான் அந்த கிராமத்தில் 53 பேர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆகவே அந்த குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டதால் நிச்சயமாக எனக்கு பேசுவதற்கு தகுதி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். தந்தை பெரியார் அவர்களுடைய அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். அந்த 53 பேர்ல 14 வயதில் இருந்த பெரியசாமி, புல்காணி பெரியசாமி அப்படின்னு சொல்லுவாங்க அவர். வேலூர் சிறையில் அடைக்கப்படுகிறார். 14 வயது தான் அவருக்கு. அப்ப அவருடைய மைனர் வயசை கணக்கு பண்ணி அங்க விசிட் வந்த ஆளுநர் விஷ்ணுராம் மோதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரிடம், தம்பி நீ சின்ன பையனா இருக்க, நீ மன்னிப்பு கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணிடுறோம், வெளியில விட்டுறோம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அவர் சொல்லிய பதில் என்னவாக இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெளியில அனுப்புனாலும் நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் சட்டத்தை கொளுத்தி விட்டு ஜெயிலுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதில் அந்த கிராமம் தீவிரமாக இருந்திருக்கிறது என்று பாருங்க. இன்னொரு பெரிய சாமி அதே ஊரை சேர்ந்தார், தட்டப்பாறை ஜெயில அடைச்சாங்க, அங்கேயே இறந்து போனார் அவர். இன்னும் நிறைய பேருக்கும் ஒரு சிலர் கணவர் சிறைக்கு சென்ற பொழுது மனைவி இருந்தாங்க, கர்ப்பமாக இருந்தா அந்த குழந்தைகளுக்கு பேர் கூட என்ன வச்சிருக்காங்க, சிறை செல்வி என்று பெயர் வைத்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் திருமணம் செய்து கொண்டதினால் இந்த தலைமை பொறுப்பை பெறுவதற்கு தகுதி பெற்றவள் என்று நான் கருதுகிறேன். ஆகட்டும். இப்போ டிசம்பர் 14ஆம் தேதி கேரள மாநிலத்தில் கோட்டயத்தில் இருக்கக்கூடிய வைக்கம் ஊரிலே வைக்கம் போராட்டம் 100ஆண்டு விழா 2 மாநில அரசுகளால் கொண்டாடப்பட்டது. இப்ப எல்லாருக்கும் அதோட விஷயம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு தெரியல. என்னமோ தெரியல, 2 அரசாங்கம் 2 முதலமைச்சரும் ஒண்ணு சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனுடைய சாராம்சம் என்ன, ஏன் இவ்வளவு தீவிரமாக அதற்கு 2 அரசாங்கங்கள் ஒரு விழாவை எடுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 1924
இப்பயே வந்து நம்ம எதுக்குள்ளார போக முடியல, கோயிலுக்குள்ளார போறோமே ஒழிய முழுமையாக கடவுள் பக்கத்துல போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியலன்ற ஒரு சூழல் இருக்கு. 1924ல அந்த வைக்கம் கிராம அந்த ஊர்ல இருந்த சிவன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய 3 தெருக்கள்ல ஒடுக்கப்பட்டவர்களும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களும் அந்த தெருவுக்குள் நடக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் அங்க யார் நடக்கலாம், எது நடக்கலாம் பாத்தீங்கன்னா, நாய்கள் நடக்கலாம், பூனைகள் நடக்கலாம், மாடு நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனா யார் நடக்கூடாது, மனுஷன் மட்டும் நடக்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் மாதவன் என்று சொல்லக்கூடியவர் அவசரமா வந்து எங்க போகணும், கோர்ட்டுக்கு போகணும். அந்த கோர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 3 தெருக்களுக்குள்ளாரதான் இருக்குது. இல்லைன்னா அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம், ஈழவ சமூகத்தை சார்ந்தவர். எப்ப போனாலும் சுத்திட்டு தான் போனா அன்னைக்கு நேரம் ஆகி போச்சு. அதனால என்ன பண்றாரு, அந்த கோயில் இருக்கிற அந்த தெரு வழியா உள்ளார நுழைஞ்சு போலான்னு போறாரு. ஆனா அங்க வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது, பிரச்சனை ஏற்படுகிறது. ஆகவே அந்த கேரள காங்கிரஸ் என்ன பண்றாங்க, போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். காந்தியாருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட அனுமதியும் பெற்று போராட்டத்தை தொடர்கிறார்கள். தினமும் 3 பேர் வீதமாக அந்த தெருவுக்குள் நுழைவதும் அவர்களை கைது செய்வதுமாக இருக்கிறது. முன்னின்ற அத்தனை பேரையும் திருவிதாங்கூர் அரசாங்கம் சமஸ்தானம் கைது செய்துவிட்டது. மேற்கொண்டு போராட்டத்தை நடத்துவதற்கு அங்க ஆட்கள் இல்லை, தலைவர்கள் யாருமே இல்லை. அந்த மாதிரி சூழல்ல தமிழக காங்கிரசுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அப்பொழுது தமிழக காங்கிரசினுடைய தலைவராக இருந்தவர் தந்தை பெரியார், ராஜாஜி போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப தந்தை பெரியாருக்கு அழைப்பு வருகிறது. தந்தை பெரியார் இங்கிருந்து எங்கே செல்கிறார், கோட்டயத்துக்கு, அதாவது வைக்கத்துக்கு செல்கிறார். அங்க செல்லும் பொழுது பார்த்தா அவர் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை எதிர்த்துதான் போராட்டம் நடத்த போகிறார். ஆனால் அங்கு அவருக்கு வழங்கப்பட்டதும் மிகப்பெரிய வரவேற்பு. யாரால் வழங்கப்பட்டது, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தால், அரசரால் வழங்கப்பட்டது. ஏன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். திருவிதாங்கூரினுடைய அரசர் டெல்லி செல்ல வேண்டும் என்றால் ஈரோடு வந்துதான் டெல்லி செல்ல வேண்டும். ஈரோட்டில் இருந்தால் ரயில் ஏறணும். அப்ப ஈரோட்டில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் இல்லத்தில் வந்து தங்கிவிட்டு பிறகுதான் ரயில் ஏறி பயணம் செய்வார். அவருக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள்லாம் யார் வீட்டுல செஞ்சு தருவாங்க, தந்தை பெரியாருடைய வீட்டுல செஞ்சு. அந்த அளவுக்கு பெரிய செல்வச்சீமான் யாரு, தந்தை பெரியார் அவர்கள். அப்படிப்பட்டவர் கேரளாவுக்கு வர்றாருன்னு அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சார்ந்த அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்குது. ஆனா அவர் யாரை எதிர்த்துதான் போயிருக்கிறாரு, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை எதிர்த்துதான் போயிருக்காரு. இருந்த போதும் வரவேற்பு கொடுக்கப்பட்ட போதுமே அவர் யாரை எதிர்த்தார், திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை எதிர்த்து போராட்டத்தை நடத்தினார். போராட்டம் நடத்தினது எப்படி நடத்தினார்னு பார்த்தீங்கன்னா, எடுப்புக்கு போராட்டம் நடத்தல. 10 நாள் 15 நாள் என்ன பண்றாரு, சுற்றுப்பட்டு கிராமம் மொத்தத்துக்கும் போய் என்ன பண்றாரு, பிரச்சாரம் பண்றாரு. மக்கள்கிட்ட முதல்ல எடுத்து சொல்லணும். ஏன்னா அவனுக்கு கையில விலங்கு போட்டிருந்தா உடச்செறிஞ்சிடலாம். எங்க விலங்க போட்டு வச்சிருக்காங்க, மூளையில விலங்க போட்டிருக்காங்க. அப்ப அவங்கிட்ட என்ன பண்ணணும், எடுத்து பேசினாதான் முடியும்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை செய்யறாரு. அங்க போய் பிரச்சாரம் செய்த பிறகு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, இவருடைய போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வருகிறது. போராட்டம் மேலும் தொடர்கிறது. என்னடா அது விட்டா உடனே வந்து கோயில் தெருவில் நுழைஞ்சிருவாங்க போல தெரியுது அப்படின்றதுனால ஈவே ராமசாமி அவர்களே என்ன செஞ்சுட்டாங்க, கைது செய்து உள்ளார போட்டாங்க. இப்ப மக்கள் தலைவர் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல காந்தியாருக்கு மேலும் தகவல் போகிறது. காந்தியார் என்ன சொல்றாரு, இதுக்கு மேல இந்த போராட்டத்தை தொடராதீங்க, நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ஆனா தந்தை பெரியார் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, மறுத்து விட்டார். ஏன்னா போராட்டம் ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்குதுன்னும் போது அது நிப்பாட்ட கூடாதுன்றதுனால யார வர வைக்கிறாருன்னா இந்த இடத்துல தாங்க பெரியார் நிக்கிறார். எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறாங்க, தன் வீட்டு பெண்களை, தன்னுடைய மனைவி நாகம்மையையும் தன்னுடைய தங்கை கண்ணம்மாவையும் கேரளாவுக்கு வர வைக்கிறார். வேற யாரு காங்கிரஸ் கட்சிக்காரங்களை வர சொல்லல, அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களை போராட்டத்தை முன்னெடுக்க வைக்கிறார். அவங்க 2 பேரும் வந்து என்ன பண்றாங்க, போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். போராட்டம் சிறப்பாக செல்கிறது. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு விடுதலை கிடைச்சு வர்றாரு. போராட்டம் இன்னும் தீவிரமாக போகுது அப்படின்னும் போது மறுபடியும் தந்தை பெரியார் அவர்களை கைது செய்து 6 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். இப்போ போராட்டம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது.
6 மாசம் சிறை தண்டனை என்ற போதும் அந்த சிறை தண்டனை சாதாரணமானது கிடையாது. கொலை குற்றவாளிகளுக்கும் இருக்கக்கூடிய ஆகப்பெரும் குற்றவாளிகளுக்கும் என்ன தண்டனை வழங்கப்படுமோ அது மாதிரியான ஒரு தண்டனை வழங்கப்படுகிறது. எப்படின்னா 2 கால்லயும் சங்கிலி, 2 கையிலையும் சங்கிலி, கழுத்துலையும் சங்கிலி. சில படங்கள்ல இந்த சேது படம் எல்லாம் பார்த்தோம்னா தெரியும், பைத்தியக்காரங்களை போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அது மாதிரி என்ன பண்றாங்க, அவருக்கு கட்டியிருக்காங்க. அப்ப ராஜாஜி அவர்கள் அவரை பார்க்க போறாரு. இங்க இருந்து உனக்கு இதெல்லாம் தேவையா, என்ன பண்ண, போராட்டத்தை கைவிட்டுட்டு அவர் வேலையை பாரு அப்படின்னா இது நடக்காது அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் போற நேரத்துக்கு இவர் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, அந்த மண் களையத்தில் கஞ்சி ஊத்துறாங்க. அவங்க அந்த கஞ்சியை சாப்பிடுறாரு. அந்த கஞ்சிக்குள்ளார பாத்தீங்கன்னா புழு இருக்குது, பூச்சி இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றாரு, இப்படி போட்டுட்டு அப்புறம் சாப்பிடுறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வச்சீமான், ஒரு அரசனுக்கே சோறு போடக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒரு தலைவன் எதை அள்ளி போட்டுட்டு சாப்பிட்றான், புழுவையும் பூச்சியும் அள்ளி கீழே போட்டுட்டு சாப்பிடுறாருன்னா இந்த சமூகத்தில் நெளியக்கூடிய புழுக்களை அகற்றுவதுதான் முதல் வேலை, இது அடுத்த வேலை அப்படின்னு நினைச்சிட்டு அவர் உயிர் வாழ்வதற்கு மட்டுமே உணவு என்று நினைத்து கொண்டு என்ன பண்றாரு, இந்த கஞ்சை குடிக்கிறார். இன்னும் சொல்ல போனா இன்னொரு விஷயம் நான் படிச்சிருக்கேன். அந்த காலத்துல சிறை கைதிகளுக்கு சாப்பிடுறதுக்கு தனியா தட்டு இப்படி எல்லாம் கொடுக்கறது கிடையாது. உள்ளார பாத்ரூம் வசதி எல்லாம் எதுவும் இருக்காது. ஒரு மண்கலயத்தை கொடுத்தால் அந்த மண்கலயத்துலதான் நம்ம என்ன பண்ணிக்கணும், சாப்பாடும் சாப்பிடணும், என்ன பண்ணணும், வெளியில கழிவுகள் போறது எதுலதான், 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போனாலும் எதுலதான் போய்க்கணும், அதுலயே போயிட்டு அதை கொண்டு போய் வெளியில ஊத்திட்டு கழுவிட்டு அதுலயே சாப்பாடு வைக்கணும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு கொடுமையை ஒரு தலைவன் அனுபவிச்சிருக்காங்க. இவன் தாங்க தலைவன். தன் மக்களுக்காக எந்த விதமான இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவான், எவனாவது கிடைச்சா என்ன பண்ணலாம், அவனை மாட்டி விட்டுட்டு நம்ம சேஃப் ஆயிக்கணும்னு நினைப்பாங்க. அது இருக்கு, ஆமா, ஜெயிலுக்கு போறவங்களுக்கு அது தனி ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஆனா தலைவன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு உலகத்திலே சொல்ல போனா தந்தை பெரியாரை விட்ட யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த தலைவன் போராடுகிறான். கடைசியா பாத்தீங்கன்னா 4வது மாதம், 6 மாசம் சிறை தண்டனை 4 மாசம் முடிஞ்சு போச்சு. 4வது மாசம் முடிகிற தருவாயில யார் இறந்து போயிட்டாங்க, அந்த மன்னர் இறந்து போயிட்டாரு. நான் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஈவே ராமசாமி செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் வளர்த்துறாங்க. அந்த யாகம் வளர்த்தும் போது சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க சாகணும்னு சொல்லிட்டு யாகம் வளர்த்துறாங்க சமஸ்தானத்தை சார்பில் அப்படின்னு. இவருக்குதான் மூட நம்பிக்கை பழங்கினார். வளர்க்கட்டும் அப்படின்னு போயிடுறாரு. அது வளர்த்தது ஒரு 4-5 நாள் என்ன ஆகுது, யார் இறந்து போறாங்க, சமஸ்தானத்தை சார்ந்த அரசர் செத்து போனார். உடனே அது திருப்பி சொல்றாங்க, ஐயா நீங்க சாகணும்னு சொல்லிட்டு யாகம் வளர்த்தாங்க, ஆனா அது என்ன ஆயிருச்சு, அப்படியே அவங்கள அடிச்சிருச்சு. நம்மளுக்கு அப்படிதான் பேசுவோம், திரும்பிருச்சு, அப்படியே திரும்பிருச்சு, அது அவங்கள அடிச்சிருச்சு, அதனால அவர் செத்து போனார். அப்பதான் சொன்னா, முட்டாள்தனமா பேசாத, எப்படி நான் சாக வேண்டும் என்று அவர்கள் யாகம் நடத்தினார்கள் என்று சொன்னது எப்படி அது ஒத்துக்க முடியாதோ, அதே மாதிரி இந்த யாகம் அவர்களை அடித்து அவர்கள் இறந்து போனார்கள் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு ஜென்யூன் பர்சன் பாருங்க. கலைஞர் அவர்கள் இறந்த போது என்ன பண்ணாங்க, நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, வாட்ஸ்அப் ஆகட்டும், பேஸ்புக் ஆகட்டும், அதுல பதிவு என்ன போட்டாங்க, ராவணன் இறந்து போயிட்டான், அசுனன் இறந்து போயிட்டான், அப்படிதான் பதிவு போட்டாங்க. அப்ப என்னன்னா ஜென்யூன் அந்த பெருந்தன்மை இருக்குது பாத்தீங்களா. எதிரியாக இருந்தாலுமே அவங்களை எப்படி பேசணும் அப்படின்றத அவர் தெரிஞ்சிருப்பாங்க. அந்த இடத்தில் தான் தந்தை பெரியார் இருக்கு. அதே மாதிரி அவர் சொல்ல போனோம்னா, அதே மாதிரி அந்த போராட்டத்தின் இறுதியில் கடைசியா என்ன பண்றாங்கன்னா, ராணியார், அந்த சமஸ்தானத்தினுடைய ராணியார் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு அழைச்சு என்ன சொல்றாங்க, காந்தியார்ட்ட தகவல் கொடுக்குறாங்க. என்ன சொல்லிட்டு, ஓகே நாங்க என்ன பண்றோம், தெருவுல நடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துடுறோம். ஆனா அந்த ஈவே ராமசாமி என்ன பண்ணுவாப்ல, மறுபடியும் எங்க போகணும்னு கேட்பாப்ல, கோயிலுக்குள்ளார போகணும்னு கேட்பாப்ல. அதுக்கு என்ன பண்றது. அப்ப காந்தியார் இவரை கூப்பிட்டு பேசுறாரு, நீங்க கேட்ட மாதிரி அவங்க பண்றேன்றாங்க, ஆனா மேற்கொண்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க. நான் கோயிலுக்குள்ளார போவேன்னு சொல்லிட்டு நீங்க போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப தந்தை பெரியார் என்ன சொல்றாரு, அது அப்பொழுது பார்த்துக்கலாம், மாட்டேன்னு சொல்ல, நான் போக மாட்டேன், இது மட்டும் போதுன்னு அவர் சொல்ல, அது அப்ப பாத்துக்கலாம், இப்ப கொடுக்கறத கொடு அப்படின்னு.
அதனுடைய நீட்சி இன்னைய வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. அப்ப ஒரு கோயிலுடைய படியை தாண்டி நம்ம உள்ளார போறதுக்கு எவ்வளவு ஒரு பெரிய போராட்டம் இன்னமும் நடந்துட்டு இருக்கு. 100 வருஷம் ஆச்சு. வைக்கம் போராட்டம் நடந்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்தியாவிலேயே முதன்முறையாக கோயில் தெருவுல நடக்கணும்னு பர்மிஷன் கேட்டு போராடி இருக்கும். வேற எந்த நாட்டிலும் இல்லாத கொடுமை. எங்கேயாவது சர்ச்சுக்குள்ள போகணும்னு எவனாவது போராட்டம் பண்ணியிருக்கானா? எங்கேயாவது மசூதிக்கு போகணும்னு எவனாவது போராட்டம் பண்ணியிருக்கானா? கிடையாது. இல்ல வேற எந்த மத கோயில்களுக்காவது போகணும்னு யாராவது போராட்டம் பண்ணிருக்கா? உள்ள விடுங்கட்டு. ஆனா நமக்குதான் இந்த நிறைய பேர் சொல்றாங்க, எப்ப பாரு என்னையா இவங்களுக்கு இந்து மதத்தை பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அது கிடையாது. நான் சார்ந்த மதம் இது, அதனால் இதனை கேள்வி கேட்க வேண்டிய சூழல் எனக்கு இருக்கிறது. நான் இந்து, இன்னைக்கு நான் இந்து. அதனால் தந்தை பெரியார் கேட்ட கேள்வி நானும் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. கிறிஸ்தவ நாட்டுக்கு போனீங்கன்னா அவங்க கேட்பாங்க. மார்ட்டின் லூதர் தெரியும், எல்லாருக்கும் நினைக்கிறேன், வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு தெரியும். ஜான் டெக்சல் அப்படின்னு சொல்லக்கூடியவன் பாதிரியார் பாவ மன்னிப்பு சீட்டுன்னு ஒரு சீட்டை எடுத்துக்கிட்டு போய் ஜெர்மனி நகர்லாம் விற்கிறார். அதாவது இந்த சீட்டை நீ காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா என்னது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யாருமே கேள்வி கேட்கல. மார்ட்டின் லூதர் தான் கேள்வி கேட்கிறாரு, அது எப்படியா மன்னிக்கப்படும், இந்த சீட்டை வாங்கினா எப்படி பாவம் மன்னிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்ப அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருந்ததுனால் அவர் அந்த மதத்துல கேள்வி கேட்டார். அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாமா? ஏங்க நீங்க இந்து மதத்துல கேள்வி கேட்கலன்னு கேட்க முடியுமா? முடியாது. அவர்கள் வாழ்ந்த சூழலுக்கு அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அதனால் அந்த மதத்தை சீர்திருத்தம் வந்தது. ஆசியா இருந்தது, சிஎஸ்ஐயா வந்தது, அதுக்கப்புறம் நிறைய பிரிவுகள் அதுல வந்துச்சு. நம்ம கேள்வியே கேட்கறது இல்ல. அதுதான் பிரச்சனையே. இங்க எதையுமே என்ன பண்றோம், சொன்னது சரிதான், உள்ள பிறந்துச்சா நேரா அங்க ஓடு. எங்க போனா பேர் வைக்கிறதுக்கு முதல்ல ஐயர்கிட்ட போய் என்ன பண்ணணும், என்ன எழுத்துல பேர் வைக்கணும்னு முதல் கொண்டு நம்ம நம்ம பிள்ளைய ஆளாக்க போறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், புள்ள பெத்தது நம்ம, பிள்ளைய வளர்க்க போறது நம்ம, பிள்ளைய ஆளாக்க போறது நம்ம. ஆனா முதல் எழுத்து கேட்டு எங்க ஓடுறோம், அவங்க கிட்ட ஓடுறோம். புள்ள பெருசாச்சுன்னா எங்க போறோம், அங்க போறோம். யாரு இறந்து போனாங்கன்னா என்ன பண்றோம், அங்க போறோம். அப்ப எல்லாத்துக்கும் யாரோ ஒருவரை நம்பி இருப்பதனால்தான் இந்தியா என்ற இந்த நாடு இன்னும் வல்லரசாகாம இருந்துகிட்டே இருக்கு. இதுதாங்க காரணம். மற்ற நாடுகள்லாம் வல்லரசு ஆகிருக்குது, நம்ம நாடு வல்லரசு ஆகலைன்னா இதுக்கு காரணம் இதுதான். அதனாலதான் தந்தை பெரியார் என்ன சொன்னாரு, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொன்னாரு. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. அதை விட்டுட்டீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி வளர்ச்சி வரும்? அதனாலதான் பாத்தீங்கன்னா பொருளாதார மேதை அமாத்யா சென் அவர்கள் ஒரு இது சொல்லியிருக்கிறார். என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வல்லரசாகக்கூடிய தகுதி ஒரு மாநிலத்துக்கு இருக்குதுன்னா அது எந்த மாநிலத்துக்கு இருக்குது, தமிழ்நாட்டுக்கு இருக்குதுன்னு சொன்னார். எப்படி சொன்னார்? ஏன் அந்த மாநிலத்துக்கு மட்டும் அந்த தகுதி வந்து, சமூக நீதியோடு கூடிய பொருளாதார வளர்ச்சி கொள்கைகள் அங்க திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கிறார். ஆகவே மற்ற மாநிலங்களை விட அந்த மாநிலம் சிறப்பாக தெரிகிறது. அப்ப இது எங்க இருந்து வந்துச்சு? தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளின் விதைகள் விதைக்கப்பட்டதினால் இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கு. இது யாருமே மறுக்க முடியாது. எப்படி மழை யாருக்கும் இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க நினைச்சு பெய்யாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி மழை பெய்யுதோ, காற்று எப்படி இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இல்ல இவங்களுக்கு மட்டும் சுவாசம் கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்க கூடாது இல்லாம இருக்குதோ, அதே மாதிரி தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை நல்லவர்கள் என்றும் பார்க்கவில்லை, கெட்டவர்களின் ஆக மொத்தம் இந்த நாடு எப்படி வளர்ச்சி பெறுவதற்கு அடிப்படை காரணமாக தந்தை பெரியாருடைய கொள்கைகள் இருந்திருக்குதுன்னா யாருமே மறுக்கவே முடியாது. நான் சொல்லலாம், இவர் என்னையா பெரிய ஆளா, நிறைய இந்த பதிவுகள்லாம் பார்க்கும்போது உண்மையா ரோசம் வரும் நமக்கு. இருந்தாலும் தந்தை பெரியார் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது என்ன ஆயிட்டு நிறைய இது வாங்கிட்டாரு. மலத்தால் அடிச்சிருக்காங்க, சாணியால் அடிச்சிருக்காங்க, எதாவது கொண்டெல்லாம் அடிச்சிருக்காங்க. எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அத்தனையும் அவமானப்படுத்தினாங்க. அப்புறம் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போயிட்டாரு. இப்ப வெறுமனே இந்த வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல இதுல போட்டு அவர் பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. யார் பேசுறானா, யார் அவரால் பயனடைந்தார்களோ, தந்தை பெரியாரால் யார் பயனடைந்தார்களோ அவர்கள் தான் தோற்றுகிறார்கள். அவருடைய தந்தையோ தாத்தனோ மண்ணள்ளி கொண்டோ அல்லது வேறு இன்னும் சொல்ல போனா குலத்தொழில் என்று சொல்லக்கூடிய தொழில்களை செய்து கொண்டோ இருந்திருப்பார்கள். ஆனா இன்னைக்கு அவர் என்னவாயிருப்பாரு,
ஒரு ப்ரொஃபஸர் ஆயிருக்கலாம், ஒரு டீச்சர் ஆயிருக்கலாம், ஒரு தாசில்தார் ஆயிருக்கலாம், ஒரு கலெக்டர் ஆயிருக்கலாம், ஏதோ ஒண்ணு வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஏறி அந்த சேர்ல உட்கார்ந்த உடனே முதல்ல நம்மளால யார் மேலதான் கை வைக்கிறான்? யார் வரம் கொடுத்தானா அவன் தலையில தான் கை. அப்ப நினைத்து பார்க்க வேண்டும். வரலாறு வந்து திரும்பக்கூடியது. எப்பேற்பட்டவர்களுக்கும் வரலாறு என்று மீண்டும் மீண்டும் வரக்கூடியதுதான். ஹிட்லருக்கே அதேதான், நெப்போலியனுக்கு அதேதான். வரலாற்று நிகழ்வுகளை நாம் பின்னோக்கி கொஞ்சம் பார்க்கணும். நாம எப்படி இருந்தோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா நிச்சயமா தந்தை பெரியாரை ஒரு சொல்வதற்கு யோசிப்போம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆகவே இன்றைய இந்த தமிழ்நாட்டினுடைய மாடல், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாப்பா கூட சொன்னாங்க, முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து பேசினாங்க தேவதாசி ஒழிப்பு முறை. அழகா வந்து அவங்க பேசினாங்க சட்டமன்றத்துல. சத்தியமூர்த்தி ஐயர் அப்படின்றவர் சொல்றாரு, இது புண்ணியமான செயல். எது? தேவதாஸ் பொட்டு கட்டி விடுறது புண்ணியமான செயல் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் என்ன சொன்னாங்க, இவ்வளவு காலம் நாங்க புண்ணியம் தேடிக்கிட்டோம், இதுக்கு மேல என்ன பண்ணுங்க, உங்க வீட்டு பெண்களை புண்ணியம் தேடுவதற்கு செய்வாங்களா? செய்ய வாய்ப்பு இருக்கா? செய்ய மாட்டாங்க. அப்ப நமக்கு வந்தா என்னது, ஒரு சோக்குல சொல்ற மாதிரி, அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி அப்படிதான் போகுது. அப்ப அவங்களுக்கு என்ன வரும்போது அவங்க வந்து என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்லை. அது மாதிரி 4 வர்ணங்கள் சொன்னாங்க இல்லையா, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், அப்புறம் 5வது ஒண்ணு அவன் கண்ணிலேயே பார்க்க கூடாத பஞ்சமன்றான். பஞ்சமனுக்கு அடுத்து சண்டாளன் ஒண்ணு வச்சிருக்காங்க. இன்னும் பிரிக்க என்னது கிளாசிபிகேஷன் நிறைய போயிட்டு இருக்கு. நம்ம அறிவியல் விஞ்ஞானிகள் பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க கிளாசிபிகேஷன். அதை விட இவங்க பண்ணிருக்கிற கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இன்னும் நுணுக்கி போறான். அது படிச்சாலே தெரியுது. உயர் ஜாதி ஆணுக்கும் தாழ்ந்த ஜாதி பெண்ணுக்கும் பிறந்தது ஒரு இனம் பாருங்க. அதே மாதிரி உயர் ஜாதி பெண்ணுக்கும் தாழ்ந்த ஜாதி பையனுக்கும் பிறந்தது ஒரு இனம். இதெல்லாம் கண்ணிலேயே பார்க்க விடாதான். உயர் ஜாதி ஆணுக்கும் தாழ்ந்த ஜாதி பொண்ணுக்கும் பிறந்தது கூட ஏத்துக்கிறாங்க. ஆனா அதே இது உயர் ஜாதி பெண்ணுக்கும் தாழ்ந்த ஜாதி பையனுக்கும் பிறந்த குழந்தை என்ன பண்றாங்க, சுத்தமா கண்ணிலேயே ஆவாதுன்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு சமூகத்தை பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூறு போட்டு பிரிச்சுட்டு, இந்த கூறு போட்டு பிரித்ததை ஒன்றாக்கும் வேலையை தான் யார் செய்தார்? தந்தை பெரியார் அவர்கள் செய்தார். அவர் சொன்னார். அவர்கிட்ட போய் பெரியார்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா பிராமணன் தலையில பிறந்தான்றாங்க, சத்திரியன் தோல்ல பிறந்தான்றாங்க, வைசியன் தொடையில பிறந்தான்றாங்க, சூத்திரன் காலில் பிறந்தாங்க, பஞ்சமம் போய் கேட்கிறான், ஐயா நாங்க எங்கேயா பிறந்தோம்? அவர் என்ன சொல்றாரு, அழகா பதில் சொல்றாரு, நீதாயா ஒரு அப்பா அம்மாவுக்கு எங்க பிறக்கணுமோ அங்க பிறந்த. இந்த மாதிரி பதில் நம்ம சொல்ல முடியுமா? தைரியம் வேணுங்க, ஒரு தில்லு வேணுங்க அதுக்கெல்லாம். அப்படிதானே, ஒரு தில்லு வேணும் இல்லையா? ஆனா வந்து எந்த இடத்துலயும் ஒரு சிறு வன்முறை கூட கிடையாதுங்க. காந்தியார் ஆரம்பிச்ச போராட்டத்துல கூட ஒத்துழையாமை இயக்கம் சொல்லுவாங்க. அதுல வந்து சௌரான்ற இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் நெருப்ப வச்சு கொளுத்துனாங்க, போராட்டத்தை நிப்பாட்டி விட்டாங்க. ஆனா தந்தை பெரியார் தொடங்கிய போராட்டம் அத்தனையும் அமைதி போராட்டம் தான். ஸ்ட்ராங்கான பதில் திருப்பி நீ கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. கேட்டாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, திடீர்னு அந்த கடவுள் வந்து முன்னாடி நின்னாருன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இருக்காருன்னு சொல்லிட்டு போறியா? ஆமா தானேங்க, வந்தா நம்ம இல்லைன்னா சொல்ல போறோம் கிடையாது. வந்தாருன்னா ஆமாங்க இருக்காருன்னு சொல்லிட்டு போறோம். கடவுளுக்கு அவருக்கு என்ன சண்டையா? ஆக்கே வரப்பு தகராறு கிடையாது. இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா திதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து தண்ணியை தூக்கி இப்படி மேல போட்டுட்டே இருக்காரு ஐயரு. அப்போ இவர் என்ன பண்றாரு, ஆத்துல இருந்து தண்ணியை போட்டு கரையில ஊத்திக்கிட்டு இருக்கிறாரு. வயலு அங்கிட்ட விளையாடிட்டு இருந்தவன் முடியாது கேட்கறான், ஏன் தாத்தாவுக்கு பைத்தியம் முடிச்சுக்கிறா? தாத்தாவுக்கு பைத்தியம் நம்ம பசங்க தெரியுங்களா அப்படின்றாங்க. அப்ப என்ன தாத்தா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் எங்க ஊர்ல இருக்க ஈரோட்ல இருக்கிற என் வயலுக்கு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க வந்து இந்த ஒரு ஆள் சொல்றாரு, ஐயோ அறிவு இருக்காயா அவனுக்கு, இங்க இருந்து தண்ணியை போட்டு ஊத்துனா எப்படி அவன் இதுக்கு தோட்டத்துக்கு போகும் தண்ணி அப்படின்னு கேட்கிறேன். நான் அதே கேள்வி திருப்பி கேட்கிறேன், நீ இங்க இருந்து தண்ணியை கொண்டு இப்படி மேல ஊத்துற, அது எப்படி மேல ஊத்துக்கு போய் சேரும்?
அதே மாதிரிதான் நான் தண்ணி ஊத்தினா எங்க போகும், ஈரோடு போகும் அப்படின்ட்டார். பதில் பேச முடியுமா யாராவது? யாராலையும் பதில் பேச முடியாது. அப்ப அவர் ஒழிக்க நினைத்தது பாத்தீங்கன்னா 3 விஷயம் தாங்க. ஒண்ணு ஜாதி, ஒண்ணு தீண்டாமை, இன்னொன்னு பெண்ணடிமை. இத 3ஐயும் ஒழிச்சிட்டோம்னாலே என்னதாகும், இந்த நாடு என்பது செழிப்பம் வரும் அப்படின்னு நினைச்சார். இது 3க்கு எது தடையா இருக்குது? மதம். அப்ப மதம் தடையா இருக்குதுன்னும் போது அந்த மதம் யாருகிட்ட இருக்குது? சாமி கிட்ட இருக்குதா? அது சொல்றானே, சாமி எதுக்கு கட்டுப்பட்டதுன்றாங்க? மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது. அவன் சொல்ற மந்திரத்துக்கு, அவன் என்ன சொல்றான்னு நமக்கு தெரியாது. அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது. மந்திரம் யாருக்கு கட்டுப்பட்டது? அவங்களுக்கு கட்டுப்பட்டது, பிராமணருக்கு கட்டுப்பட்டது அப்படின்றான். அப்ப நீங்க எங்க போய் நிக்கணும்? அவங்க கிட்டதான் எல்லாத்துக்கும் போய் நிக்கணும். அப்ப அதனாலதான் சொன்னார், தந்தை பெரியாருடைய நோக்கம் கடவுள் ஒழிப்பு கிடையாது. அவருடைய நோக்கம் ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு. அதுக்கு எது குறுக்க வந்தாலும் என்ன பண்ணுவேன்? அடிச்சு உடைப்பாங்க. அதுதான் மதம், அதுதான் கடவுள். ஆகவே அதனை அடித்து ஒழிப்பதுதான் அவருடைய நோக்கமே ஒழிய மதத்தை ஒழிக்கணும், சாமியை ஒழிக்கணும். அவருக்கும் சாமிக்கு எந்த தகராறும் கிடையாது. குறுக்கால இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் அவர் முழுசா அதை எதிர்க்க தொடங்கினார். ஆனா நம்மால என்ன சொல்றான்? கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டார், சாமி இல்லைன்னு. எனக்கு எல்லாமே பிடிக்குங்க பெரியார்ட்ட, ஆனா எது ஒண்ணு பிடிக்காது, கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. அதை மட்டும் என்ன? அவர் சொல்லக்கூடிய கருத்தை முழுமையாக படிங்கள். ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க. இவ்வளவு பெரிய மனிதனுக்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்த ஒரு மனிதனுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி உங்களால் படிக்க முடியாதா? அவர் கொடுத்த நூல்களையும் 1 மணி நேரம் படிங்க. வாட்ஸ்அப்ல மணிக்கணி நேரம் உட்கார்ந்துருக்கீங்க, ட்விட்டர்ல உட்காடுறீங்க, பேஸ்புக்ல உட்காடுறீங்க. 1 மணி நேரம் அவருடைய புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்து விட்டு பிறகு அவரை குறை சொல்லுங்க. ஏன் அவர் வேணாம் அப்படின்னு சொன்னார். ஆகவே தந்தை பெரியாருடைய நோக்கம், இந்த சமூகம் யாரும் யாருக்கும் கீழும் கிடையாது, யாருக்கும் மேலும் கிடையாது, எல்லாருமே சமம், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் ஒழிய வேற எதுவும் கிடையாது. ஆகவே தந்தை பெரியாருடைய பணி என்றைக்கும் நமக்கு தேவை. எப்படி மழை தேவையோ, எப்படி காற்று தேவையோ, 5 பூதங்களும் எப்படி ஒரு பூமி இயங்குவதற்கு தேவையோ, அதே போன்று இந்த சமூகம் இயங்குவதற்கு தந்தை பெரியாருடைய கொள்கைகள் தேவைப்படுகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.